பரிசுத்த பிதாவே, இந்த மாலை நேரத்திலும் இந்த வேத பாட வகுப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியாக இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கான சத்தியங்களை தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு என்கிற தலைப்பிலே கடந்த சில வாரங்களாய் அதை தியானித்த திருமறை வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வருகைக்கு திருச்சபையார் ஆயத்தமாக இந்த வேத பாட வகுப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் ஆவியானவர் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக கிரியை செய்து அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே உண்மையிலே வளரவும் கனி கொடுக்கவும் இந்த வேத பாட வகுப்பை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ச்சியாக நாம் திருமறைகளை வாசித்து இரண்டாம் வருகைக்குரிய சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். உத்தேனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு என்று நாம் இந்த வேத பாட வகுப்பை கடந்த சில மாதங்களாய் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே முதல் காரியமாக மன திரும்புதலும் இரண்டாம் வருகையும், திருமறை தியானமும் இரண்டாம் வருகையும், பரிசுத்த வாழ்வும் இரண்டாம் வருகையும், வெளிப்புள்ள ஜெபமும் இரண்டாம் வருகையும், சக உறவுகளும் இரண்டாம் வருகையும், அதைத் தொடர்ந்து திருச்சபை ஐக்கியம் இரண்டாம் வருகை, கடந்த வாரம் போன வாரத்திலே நாம் பார்த்த காரியம் உக்கிரானத்துவமும் இரண்டாம் வருகை. இந்த 7 காரியங்களை பார்க்க கத்த கிருபை செய்தார். ஆனால் இந்த நாளிலே மீண்டுமாக ஏற்கனவே ஒரு வாரம் தியானித்திருக்கிறேன். ஆனால் அதை மறுபடியும் இந்த நாளில் தியானித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திருமறை தியானமும் இரண்டாம் வருகையும். ஸோ வேத தியானத்துக்கும் வருகைக்கும் சம்பந்தம் இருப்பதை இந்த இடத்துல பார்க்கலாம். ஒருவரை சந்திக்க போகும்போது நாம் பல காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். திருச்சபையானது இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. மணவாளுடைய வருகையை எதிர்பார்த்து மணவாட்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள். வருகைக்கு அடையாளங்களாக ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிவதில்லை என்று மத்தேயுவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போகும், ஆனால் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இன்று நாம் கண்களால் காண்கிற எல்லா காரியமும் ஒளிந்து போகிற நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி. எல்லாமே நாம் பார்க்கிற எல்லா காரியமும் ஒரு நாள் அழிந்து போகும். ஒன்று மாத்திரம் விதிவிலக்காக இருக்கிறது, அதுதான் நம் கரங்களில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம். கடைசி காலத்தின் கடைசி கட்டத்துக்குள் நாம் வந்து கொண்டிருக்கையில் சாத்தான் பல துருபதேச வெள்ளங்களை நம் மீது மோதி அடித்து கொண்டிருக்கிறான். அதில் நவீன காலங்களில் யெகோவா விட்னஸ் என்கிற பெயர் அநேகருக்கு நிருபதேசம் என்று தெரிந்ததுனாலே இப்போது பல பெயர்களில் அவனை வந்து தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை நுழைகிறத பார்க்கலாம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லி வீடுகளை பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு சத்தியத்தை சொல்லி நன்றாய் திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று திருச்சபை ஐக்கியத்தை முறிப்பதற்கு காரணம் வேறு ஒரு உபதேசத்தை கற்றுக்கொள்வதுதான். ஒரு பின்மாற்றத்துக்கு போனால் கூட மறுபடியும் அவர்கள் என்ன செய்யலாம், ஆண்டவர் சந்தித்து உயிர்ப்பித்து மனம் திரும்பி சபைக்கு வரலாம். ஆனால் வேறு ஒரு உபதேசம் போனவர்கள் திருச்சபைக்கு வருவது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தலைமை போதவர் சொல்லுவார், பாவத்தில் விழுந்தவனை கூட தூக்கி எடுத்துடலாண்டா, ஆனால் உபதேசத்தில் விழுந்தவனை தூக்கி எடுக்க முடியாது. ஸோ இந்த கடைசி காலத்தில் இந்த உபதேசம், சரியான உபதேசம், அது நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகும். அந்த சரியான உபதேசத்துக்கு நாம் வேதத்தை நன்றாக வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை நன்றாக தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
அதை தான் மத்தேயுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஊமையோடு சொல்லியிருப்பார். 2 வீடு கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, அது புத்தியுள்ள மனுஷனுடைய வீடு என்றும், அடுத்த வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, அது புத்தியில்லாத மனுஷன் கட்டிய வீடு. கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எவ்வளவு மழை வந்தாலும் காற்று அடித்தாலும் அதன் மேல் மோதினாலும் அது விழாதபடிக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அது கன்மலையாக இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அதுபோல் வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர், எவ்வளவு வெள்ளம் போன்ற துருபதேசங்கள் வந்தாலும் அவன் விழப்போவதில்லை. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அது விழுந்தது. அது விழுந்து முழுவதும் அழிந்தது. கொஞ்சம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். கடைசி கால அடையாளங்களை பற்றி கேட்கும் போது அவர் சொல்லுகிற முதல் காரியம், அநேகரால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாளர்கள் என்று சொல்லி மத்தேயு 24 சொல்வதை கேட்கலாம். அதோடு கூட 24 கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எளிமை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களும் என்னோடு கூட செய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்திற்கு போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தை சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாத்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் என்று பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுரையாக சொல்லிவிட்டு 3வது வசனத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின்றவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதங்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்க்கும் போக காலம். ஸோ இன்னைக்கு ஜனங்கள் அதான் விரும்புகிறாங்க. ஆரோக்கியமான உபதேசம் சொன்னால் அநேகருக்கு பிடிக்கிறது இல்லை. செவித்தின்றவர்களால கேட்கறதுக்கு எங்கே இனிமையாக இருக்குதோ அந்த பிரசங்கத்தை நேரி ஓடுறாங்க. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களும் கர்த்தரை திருப்திப்படுத்துவதை காட்டிலும் ஜனங்களை திருப்திப்படுத்துகிற பிரசங்கங்கள் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் இதை சொன்னால் சபை விட்டு போய்விடுவார்கள், இதை எச்சரித்தால் அவர்கள் சபைக்கு வரமாட்டார்கள். ஒரு யோவான் ஸ்நானகனைப் போல தைரியமாய் பிரசங்கிக்க இல்லாத போது ஜனங்கள் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை உருவாக்கி கொண்டுகிறார். வசனமாக பேசி கொண்டு இருக்கிறோம் அப்படியே ஒரு பிரசங்கத்தில் அப்படின்னா, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு ஜோக்கு கூட சொல்லலை, ஒரு கதை கூட சொல்லலை, கதையாக சொல்லியிருந்தா அந்த பிரசங்கம் சூப்பர் பிரசங்கம். கதை சொல்லணும், நிறைய கதை சொல்லி நிறைய இன்ஸ்பிரேஷன் சொல்லி கடைசியை வசனத்தை மறந்துடும். இன்றைக்கி பிரசங்கத்தில் என்ன பேசினாருப்பா அப்படின்னு கேட்டால் அந்த கதை மாத்திரம் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அது ஒரு ஆபத்து. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஸோ அப்போது இந்த வசனம் என்னை
பின்மாற்றத்துக்கு கொண்டு செல்வது காரணம் துருபதேசம். வேத வாக்கியங்களால் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். Filled with the word of God. அவசரமாக காலையில் எழுந்து இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும் அல்லது கேலண்டரு பார்த்து அப்படி வாசித்து போனால் அது பிரயோஜனம் இல்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதவில்லை, தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தியானம் ஒரு நேரம் வேண்டும். அதிகமான நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கணும். பல மணி நேரங்கள் வாசிக்கிற ஒரு பழக்கம் வேண்டும். திருச்சித்தத்தை வெளிப்படுத்துகிற திருமறைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானவர்கள். பள்ளிக்கூடம் ஸ்கூலில் படிக்கும் போது எல்லாரும் தமிழ் கோணார் உரை வைத்திருப்பீங்க, கைடு. இப்போ வந்து சுறா கைடு அப்படின்னு சொல்லி பல கைடு இருக்குது இன்றைக்கி, டாட் கைடு அப்படின்லாம். எதுக்கு? புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் புக் போதாது, அதில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆன்சர் அழகாக கொடுத்துருப்பாங்க சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கான விளக்க உரையை வாங்குகிறோம். ஸோ அதே போல் தான் பைபிளை வாசித்தா எனக்கு புரிய மாட்டுது, தூக்கமாக வருது அப்படின்னா அது இன்னைக்கு ஏராளமான விளக்க உரைகள் ஃப்ரீயாகவே நம்ம ஆங்கிலத்தில் நிறைய விளக்க உரைகள் நம்மளுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட விளக்க உரைகளும் சேர்த்து நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்படிப்பட்ட விளக்க உரைகள் தேவை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் விளக்க உரை இருக்குது. அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதோட அடுத்த காரியம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான் கணக்கின்படி வசனத்தை மனப்பாடம் செய்யுங்க. இதுக்கு நீங்கள் உட்காந்து குழந்தைகளை போல மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்க 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 அது உங்கள் இருதயத்தில் பதிந்துவிடும். அதனால தான் பிரசங்கத்தில் போதகர் ஒரு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் துணைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, நீங்கள் பிசாசு தந்தலில் இருக்கணும் அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தை சொல்கிறேன். இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, சத்தியம் என்னும் கச்சை, விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம், ஆவி என்னும் பட்டயம், சுவிசேஷகம் என்னும் பாதரட்சை, ஆயுத்தம் என்னும் பாதரட்சை. இதெல்லாம் சொல்லும்போது அதில் எல்லா ஆயுதங்களும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வெப்பன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்வேஷன் ஆஃப் ஹெல்மெட், ரட்சணியம் தலைசீரா அப்படின்றது தலைக்கு பாதுகாப்பு. எப்படி தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்வது போல, அதுபோல் கேடகமும் அதை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படும். எதிரி அம்புகளை நம் மீது வீசும்போது அது மார்க்கவசம் அதை பாதுகாக்கும். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் பாதுகாக்க ஆயுதமாக இருக்க ஒரே ஒரு ஆயுதம் தான் அது எதிராளியை தாக்குகிற ஒரு ஆயுதம், அது பட்டயம், ஆவியின் வசனமாகிய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6:17 சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்போது பிசாசை எதிர்ப்பதற்கு நமக்கு வசனம்தான் பட்டயம். அதாவது வெளிப்படுத்தல் 12:10 சாட்சியினாலும் வசனத்தினாலும், ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஸோ பிசாசை வெல்வதற்கு ஒரு மிக சிறந்த ஆயுதம் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவனை வசனத்தில் தான் ஜெயித்தார். எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வந்த சோதனையை அவர் ஜெயிச்சது காரணம் உபாகமத்தில் உள்ள வசனங்களை அவன் மேற்கோள் காட்டினார். வெளிப்படுத்தல் 12:11 தங்கள் ஜீவனையும் பாராமல் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ இந்த வசனத்தோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வேதத்தில் இல்லாத ஒரு வெளிப்பாடு, வேதத்தில் இல்லாத ஒரு அனுபவங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடைசி காலம் புது புது அனுபவங்கள் இந்த சீசனுக்கு ஏற்றபடி கர்த்தர் கொடுக்கிறார் என்றாலும்
அது வசனத்தோடு ஒத்து போகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகோதரரே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி. கர்த்தர் அருமையாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களிலே பலதரப்பட்ட ஜனங்களை பயன்படுத்தி, அவர்கள் ஸ்டேட்டஸ் என்னவனா இருக்கலாம், உயர்ந்தவனையும் பயன்படுத்தினார், படிப்பறிவு இல்லாதையும் பயன்படுத்தினார், ராஜாக்களை பயன்படுத்தினார், மீன் பிடிக்கிறவர்களை பயன்படுத்தினார், பாடப்பாத்திரக்காரனை பயன்படுத்தினார். ஆனால் ஆவியானவர் ஒரே வார்த்தை தான் அநேகர் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு மேலானது. திருவார்த்தை, வேதாகமம், திருவிவிலியம் முதன்மையானது மட்டுமல்ல, முழுமையானது. இட் இஸ் ஃபுல்னஸ். அது பிரதானமானது மட்டுமல்ல, போதுமானது. இட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அதான் பவுல் சொல்றாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. எதெல்லாம் கற்றுக்கொண்டே நிலைத்திரு. உன்னை ரட்சிப்புக்கேற்ற நாணமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்று பவுல் தீமோத்தேயுவை பார்த்து 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 நீங்கள் பார்க்கலாம். அந்த வேத வாக்கியம் என்ன செய்கிறது? 17ஆம் வசனத்தில் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமாக இருக்குது. அந்த வேத வசனத்தை வாசித்தாதான் எது சரியான உபதேசம், எது தவறான உபதேசம் என்பது தெரிந்து கொள்ளும். அந்த வேத வசனம் தான் என்னை கடிந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக எனக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீதியை படிப்பதுகளுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த நாட்களிலே வசனத்தை காட்டிலும் தரிசனங்கள், சொப்பனங்கள், அடையாளங்கள் இது பிரதானமாக இருப்பதினாலே பரவசங்களுக்கு பின்பாக அநேகருக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வேத வசனமாய் வாசிக்க சொன்னால் போர் அடிச்சிடும். இப்போ நான் ஒரு தரிசனம் பார்க்குறேன், நேற்று நைட்டு நான் 3ஆவது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இதை எல்லாரையும் அட்ராக்ட் செய்யும். தப்பு இல்லை. தரிசனங்கள், சொப்பனங்கள் வேதத்திலையும் இருக்குது, வேத வசனத்தோடு ஒத்து போய் தான் இருக்குது. தானியேல் தரிசனம் காண்கிறான், நேபுகாத் நேச்சர் தரிசனம் காண்கிறார், யோசேப்புக்கு சொப்பனம் வருகிறது. அதே போல பார்வோனுடைய சொப்பனத்துக்கும் அவர் பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த எழுதப்பட்ட வார்த்தையோடு இந்த சொப்பனம் மேலானது அல்ல. அதனால்தான் எரேமியா புஸ்தகத்திலே ஆண்டவர் கோதுமைக்கும் பதருக்கும் ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கலாம். நான் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 28. சில நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் பேசுவார், அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதுக்கும் மேலானது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லப்பட்ட சொப்பனங்கள், தரிசனங்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு போகவில்லை என்றால் அது பதருக்கு சமம். அதான் எரேமியா தீர்க்கனை வைத்து கர்த்தர் சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. ஒரு சம்பவம் ஞாபகம் வர்றதுனால சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி
பிரதர் இது மாதிரி இன்னொரு பிரதர் பற்றி நான் ஒரு சொப்பனை கண்டேன், அவருக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து, ஜீவன் போகிற மாதிரி ஏதோ ஒரு ஆபத்து வருது, இதை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் அவசரப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எனக்கு சரியான ஆபத்தில் இல்லை. அந்த பிரதரோட ஒய்ஃபுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்களோட கணவர் உயிருக்கு ஆபத்து, அவர் இறந்துருவது போல் வருது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா யோசித்து பாருங்கள் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அப்போது எது மெயின்மே நினைக்கிறாங்க, ஒரு சொப்பனம், அதில் அது தேவனால் வருகிற சொப்பனமும் இருக்கலாம், தொல்லை திரட்சினால் வர சொப்பனமாக இருக்கலாம், சில நேரத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளும் சொப்பனத்தை கொடுக்கலாம். அப்போ ஞானமாக இருக்கணும். நீங்கள் பார்க்குற சொப்பனத்தை போய் உடனே அந்த நபருக்கு போய் சொல்லிடக்கூடாது. நீங்கள் ஆவியில் நிதானிக்கணும். கர்த்தர் சொன்னால் தான் சொல்லணும். அதுக்கான வியாக்கியானம் நமக்கு சரியாக தெரிய வேண்டும். அப்போது இது மாதிரி சொல்லும்போது அடுத்ததாக அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி அதை நாங்கள் அதை திருப்திப்படுத்தணும்னா அது நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, கர்த்தர் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்ததாக இந்த சகோதரிக்கு சொன்னோம், நீங்கள் இந்த மாதிரி தவறான காரியத்தை நீங்கள் விதைக்கக்கூடாது, நெகட்டிவாக வந்துருச்சுன்னா அதை போய் சொல்லக்கூடாது, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்கும் ஒரு தேவையான ஆலோசனைகளை சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார், அது ஒரு பெருமையாக நினைத்தது. வெளிப்படுத்துவது பிரச்சனை இல்லை, எதற்காக வெளிப்படுத்துகிறார், அதன் மூலம் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாரு, இந்த காரியம் நடைபெற போகிறது, இது செபிக்க சொல்லுகிறார், நீ செபித்த அந்த காரியம் ஒருவேளை பூமி எதிர்ச்சி நடக்கிறது போல ஒரு சொப்பனை காண்கிறீங்க. பொதுவாக என்ன தெரியுமா, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரும், ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் மாதிரி நீங்கள் ஒரு கனவு காட்டுறீங்க, 2 நாள் கழிச்சு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை இப்போ அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு கனவு காட்டுறீங்க, மறுநாள் ஆயிடுச்சுன்னா, நான் இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம்னா அவன் செத்து போயிருப்பாங்க ஃப்ளைட்டில் அவ்வளோ பேர், இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சந்தோஷம். அட பாவி, உனக்கு வெளிப்படுத்தினது நீ அந்த காரியத்துக்காக ஜெபித்திருந்தால் அந்த விமான விபத்தோ அல்லது அந்த ரயில் விபத்தோ இல்லை ஏதோ ஒரு காரியம் தடுக்கப்பட்டிருப்பதுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்திருப்பான். அதோட தாக்கங்கள் குறைந்திருக்கலாம், அதோட இறப்பு விகிதம் குறைத்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் சில காரியம் தெளிவாக சொல்லுவார். ஏன் பஞ்சம் வருகிறது என்று யோசேப்புக்கு சொன்ன நோக்கம் என்ன, அவன் அந்த நாட்களிலே புத்தியாய் நடந்து காரியத்தை அழகாக நிர்வகித்து பஞ்ச காலத்திலும் ஜனங்களை போஷிக்க கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். பஞ்சம் வரும், நீங்களாம் சாகணும், நீங்கள் எப்படியாவது போங்கடான்னு சொல்கிறதுக்காக சொல்ல, அப்போது பஞ்சம் வருதுதான் சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் ஞானமாய் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஸோ அதனால் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா, தரிசனம் சொப்பனம் இது உண்மை, சில தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் தான், ஆனால் அவைகளில் வஞ்சிக்கப்படாதபடிக்கும் நம்ம எச்சரிப்பாக இருப்பது நல்லது. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கோதுமைக்கு முன் பதறு ஏமாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா என்று எரேமியா 23, 28, 29 நாம் பார்க்கலாம். ஸோ தரிசனம் சொப்பனத்தை சொல்லுகிற போதகங்களை காட்டிலும் வார்த்தை வசனங்களை விவரிக்கிற போதகர்களுக்கு இன்னைக்கு வெயிட்டேஜ் குறைவாக இருக்குது. காரணம் இல்லை, ஒரு தரிசனமோ சொப்பனமோ ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுது. சில நேரங்கள் நமக்கும் சில சொப்பனங்கள் வரும், அர்த்தம் தெரியாது, அப்படியே விட்டுடணும். ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை தேடி போகாதீங்க. இவர் போனால் இவர் விளக்க கொடுப்பார். யோசேப்புக்கள் தானியங்கள் இருப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒன்று போட்டு குழப்பி விட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அதிலே நம்ம சோத்து போயிடுவோம். அதனால் நம்ம அதே போல் உங்ககிட்ட யாராவது ஒரு சொப்பனத்தை சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது
உங்களுக்கு தெரிந்து அதுக்கு ஆவியானவர் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து ஜெபித்து. ஏன்னா நீங்கள் தானியேலும் எடுத்துங்க, யோசேப்பும் எடுத்துங்க, அவங்க ஜெபித்துட்டு வந்து அந்த காரியத்துக்கு பதில் சொல்கிறாங்க. அப்படி அது ஸ்பான்டேனியஸாக சொல்லும் போது அத்தை சொல்ல, அப்படியா இருங்க, நான் போய் ஆண்டவர் என்ன உத்தரவு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நேரம் எடுத்து போய் ஜெபித்துட்டு வந்து தான் சொல்லி வேதத்தில் பார்க்கலாம். கொஞ்சம் ஷார்ப்னஸ் வைங்க. அப்போது ஒருத்தர் வந்து சொப்பனம் சொல்லும் போதே இதாங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லுறதை நாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பது நல்லது. அப்படியாக எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இல்லை அந்த நேரத்தில் உங்களை அறியாமல் அந்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருந்தால் நீங்கள் அதுக்கான அர்த்தங்களை சொல்லலாம். ஏன்னா அந்த பரவசங்களுக்கு நமக்கு இடம் கொடுக்காது இருப்பது நல்லது. எழுதப்பட்ட வார்த்தை தான் உயர்த்தப்பட வேண்டியது. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 12வது வசனம் முதல். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு அடையாளங்களோடு பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். யார் இந்த சாத்தானுடைய அற்புதம், இந்த அடையாளங்கள்? இன்னைக்கு பிசாசு அற்புதம் செய்வான், கடைசி நாட்களில் சாத்தானும் அதிகமாக செய்ய போகிறான். யார் அதில் போய் விழுந்து போவாங்கன்னா, சத்தியத்தின் மேலே விசுவாசம் இல்லை, சத்தியத்தின் மேலே அன்பு இல்லை, பைபிளை வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவ்வளவு சோசியல் மீடியாவில் போய் உட்காந்து மேகசின் படிப்பது, இல்லை அரட்டை அடிப்பது, பல காரியங்களை படிப்பதுக்கு இருக்க நேரம் இருக்குது. வேத வசனத்தை படிப்பதுக்கு நேரம் இல்லை, அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை. அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இப்படிப்பட்ட சாத்தானுடைய சகல வஞ்சகங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் அதில் போய் விழுந்து போவாங்க. அதுதான் இங்கே இந்த இடத்துல எச்சரிப்பதை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசுவும் லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் அதை பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர்கள் அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவாக இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ பிரதீட்சமாய் அது வராது. அந்த ராஜ்யம் முதலாவது நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயத்திலே அது ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதனால் அன்பான தேவ பிள்ளைகள், நீங்கள் வார்த்தையை வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், மணிக்கணக்காக வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கு. ஒரு கேள்வியினாலே விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்கப்படுவதனால. ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக வார்த்தை உள்ளே போயிட்டே இருக்கட்டும். பெர்க்பாஸ் ஐயா பாட்டு கேட்டாலும் அதில் இருக்கிற வேத வசனங்கள் உங்களுக்குள்ளே போய்கொண்டே இருக்கும். பிரசங்கங்களை கேட்கும் போது வசனங்கள் உள்ளே போய்கொண்டே இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கும் போது வசனம் உள்ளே போய்கொண்டே இருக்கும். இல்லை ஒரு ஆடியோ பைபிளை போட்டுட்டு வீட்டில் சமைக்கும் போது வசனம் போய்கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வச்சு வாசிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த கடைசி காலத்தில் பிழைப்பது ரொம்ப கடினம். பிரசங்க கேட்கறதுனாலும் நல்ல தரமான போதகர்கள், நல்ல வசனத்தை பகுத்து கொடுக்கிறவர்கள், நல்ல பைபிள் டீச்சர்ஸ், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற வசனங்களை கேட்டால் நல்லது. அல்லது நீங்கள் வெறும் ஆடியோ பைபிள் மாத்திரமே கேளுங்க. இல்லை நல்ல போதகர்களை அணுகி, உங்கள் பாஸ்டர்களை அணுகி, இந்த மெசேஜ் கேட்கலாமா, இவருடைய மெசேஜ் கேட்கலாமா என்று கேட்டுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. இல்லை நிறைய பிரசங்கத்தை டூ மணி குக் ஸ்பாயில் த சூப்னுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் யூடியூப்பில் அநேக உபதேசங்களை பேசி ஜனங்க குழம்பி போய் இருக்கிறார். ஒருத்தர் ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசுவார், இன்னொருத்தர் ப்ராஸ்பரிட்டி கிடையாது, எல்லாம் உபத்திரவத்தை தான் சந்திச்சாகணும், பாடு தான் சந்திச்சாகணுவார். ஒருத்தர் காணிக்க தசமம் கொடுக்க வேணான்னுவார், இன்னொருத்தர் கொடுத்தாதான் ஆசீர்வாதம்னுவார். அவ்வளோதான், சுத்தமாக குழம்பி போய் ஒருத்தர் சர்ச்சைக்கு போக வேணான்னுவார், ஒருத்தர் போகணுன்னுவார். காரணம், நீங்கள் வேதத்தை சரியாக வாசிக்காத போது பலவித காற்றினாலே
அடிக்கப்படுவீர்கள். துருபதேசத்தில் விழுறவங்களா பாருங்க, அவங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்க மாட்டாங்க, சபை கூடுதலில் உறுதியாக இருக்க மாட்டாங்க. புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்கள பிசாசு ஈஸியாக எழுதிட்டு போயிடும். அப்போ கிறிஸ்துவே பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம் சொல்லி வெளிப்படுத்தல் 22:16 சொல்லுது. பிரைட் மார்னிங் ஸ்டார். லூசிஃபருக்கும் அதே பேர் தான், ஆனால் லூசிஃபர் மார்னிங் ஸ்டார், அவன் ஒரு வெடிவெளி நட்சத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற வெடிவெளி நட்சத்திரம். தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார் என்று தூதன் சொல்லுகிறான். ஸோ இன்று இருள் நிறைந்த உலகம், எங்கெல்லாம் வசனம் இல்லையோ அங்கே இருள் இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது சொல்லப்பட்டு. ஏன்னா வசனம் ஒரு வெளிச்சம். ஒரு மனுஷனுக்குள்ள 1000 வாட்ஸ் பல்பு 10,000 வாட்ஸ் பல்பு அடித்த மாதிரி பளிச்சுன்னு அடிக்கும். அவ்வளோ நேரம் துக்கத்தில் இருந்தவன் அதை ஒரு வார்த்தை கேட்டவனே அவனுக்குள்ள ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா அது பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லது என்று சொல்லி 2 பேதுரு 1:19 நாம் வாசிப்போம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு. இருளில் இருக்கிறவ எப்போது ஒரு சின்ன வெளிச்சம் வரதை பார்ப்பான், ஒரு விடிவெளியை பார்ப்பான். உங்கள் இருதயங்களில் உதிக்க இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்துள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாது பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த மனுஷர்கள் ஏவப்பட்டு அதை எழுதியிருக்கிறார்கள் அல்லது பேசி இருக்கிறார்கள். அது சுய தோற்றமாய் உண்டாகவில்லை. அப்போ இருளில் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு போடுதான் வசனம். ஸோ இந்த இரு உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிப்புங்கிற அந்த மெய்யான ஒளி, அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆவியாவும் ஜீவனாக இருக்குது. யோவான் அதான் சொல்லுது, அந்த தேவனுடைய வார்த்தை ஆவியாவும் ஜீவனாக இருக்குது. அந்த வார்த்தை பேச 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 அதுக்குள்ள அந்த வார்த்தைக்கு ஜீவன் வந்தது, உயிர் வந்தது. அந்த வார்த்தை அப்படியே ஆவியாக உங்க இருதயத்தில் விதைக்கப்பட்டு ஜீவன் வந்தது. ஸோ தினதோறும் நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க நீங்கள் கழுவப்பட்டு தூய்மை ஆகப்படலாம். யாக்கோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு கண்ணாடி போல உங்கள் ஜென்ம சுபாவத்தை அப்படியே காமிக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நடுக்க வரணும். இந்த வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் உண்மையாக தியானித்து அதை பார்க்கும்போது நம்முடைய பிழைகளை அது உணர்த்தும். அப்போ வருகையில் இந்த வசனத்தின் தண்ணீரால் நம்மளை சுத்திகரிப்பான்னு சொல்லி பவுல் எபேசிய நிருபத்தில் அழகாக எழுதுறதை பார்க்கலாம். கிறிஸ்து நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் பிழையற்றவர்களாய் தம்முடைய ஸ்தானத்தில் நிறுத்திக் கொள்வதற்கு இந்த வசனமே என்ற தண்ணீர்னால அனுதினமும் உங்களை என்னையும் அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அதான் யோசுவாவை பார்த்து சொல்லாரு, நீ இரவும் பகலும் இதை என்ன செய், தியானித்து கொண்டே இரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எபேசியர் புத்தகம் 5:25-27 வாசிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பரலோகத்திலும் அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்தல் 19:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ
திருமறை தியானிக்க தியானிக்க வசனம் உங்களுக்கு முன்பாக உங்கள் உள்ளத்தில் போக போக அது உங்களை சுத்திகரித்து சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுதான் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்வது. நீங்களாகவே உங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க நினைத்தா அதில் நீங்கள் ஏமாந்து போவீங்க. எத்தனை முறை பிரசங்க கேட்டாலும் பொய் சொல்லாதீங்கன்னா பொய் பேசிக்கொண்டே தான் இருப்போம். ஆனால் இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது, அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் போகும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுவார். அதே கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம் எழுதியிருக்குது. மகனே, உன் நாவிலிருந்து என்ன வார்த்தை வருது? பிறகு உண்டானதை நீ இச்சிக்க வேண்டாம் அப்படி அந்த வார்த்தை வாசிக்க 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 மற்றவங்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்கிற தீங்கு செய்யாதபடிக்கு ஆவியானவர் தடுப்பார். தீமைக்கு தீமையை சரி கட்டாதிருங்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள், தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்கிற வசனம் உள்ள போக 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 தான் தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய பழகுவீங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் பலன் என்ன? பாவிகளும் ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே என்று வசனம் வாசிக்க வாசிக்க தான் அந்த அனுபவத்துக்குள்ள போக முடியும். அதனால் மணிக்கணக்காக முதல் வாசிக்க பழகும் போது பின்பு தியானிக்க ஆரம்பிங்க, அதை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அதான் பாட்டுக்காரர் சொல்லார், வசனம்தான் பசியாற்றும் உணவு, தாகம் தீர்க்கும் தண்ணீர். அதனால தேவ பிள்ளைகள் இந்த வேத பாடத்தில் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பெரியா சபையார் தெசலோனிக்கே சபைக்கு காட்டிலும் நற்குணசாலியாக இருக்க காரணம் என்ன? காரியங்கள் இப்படியா இருக்குது, வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ச்சி செய்தார்கள். லாக்டவுன் காலத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரிய தேவ அறிவு, ஒவ்வொரு அதிகாரமாக ஏசாயாவை தியானிக்க ஆரம்பித்து அடுத்த சில அதிகாலை ஜெபத்தில் ஆதியாகமம் முடிச்சிருக்கிறோம், யாத்திராகமம், அப்படி லேவியாகவும் சில அதிகாரங்கள், புதிய ஏற்பாட்டில் சில காரியங்கள் செய்திருக்கிறோம். இப்போ கொலேசிய நிருபம் வாசித்து முடிச்சிருக்கிறோம். ஆனால் கண்டினியூஸாக பண்ண முடியும். ஆனால் ஒரு நாட்களில் முழு வேதாகமத்தையும் சீக்கிரத்தில் இந்த அதிகாலத்தில் தியானிக்க போகிறோம், ஒவ்வொரு அதிகாரமாய். அப்போ ஏன் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு அதை ஒரு பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிறார். அது ஒரு கதை புஸ்தகத்தை போல வாசிக்கக்கூடாது, வரலாற்று புஸ்தகத்தை போல வாசிக்கக்கூடாது. அது என் ஜீவனுக்கான புஸ்தகம், அது என்னை வாழ வைக்கிற புஸ்தகம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் அடங்கியிருக்கிற புஸ்தகம். இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல் இன்னும் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் இதுக்குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷங்களுக்கு ஒப்பாகாது. ஏன்னா அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள விதைச்சாச்சுன்னா அதை அவனை போட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணிடும். அது எலும்புக்குள்ள அடைப்பட்ட ஒரு அக்கினி போல இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு அக்கினி இறங்க போகுது. அது என்ன செய்ய போகுது? வசனத்தை மணிக்கணக்காக வாசிக்க வைக்க போகுது, உன்னை மணிக்கணக்காக வசனத்தை தேட வைக்க போகுது. வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி படிப்பார்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார். எதோ ஆராய்ச்சி பண்றிய வாலிப மகனே, நீ அந்த ஃபோனு அவ்வளோ நேரம் நீ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணா இல்லை. இவங்க வீட்டில் இவ்வளோ விஷயம் நடக்குது, இந்த காரியம் நடக்குது, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இந்த பாஸ்டர் இப்படி இருக்கிறாரு, இதை ஆராய்ச்சி பண்ணிறியே. நான் என் தாசர்களை கொண்டு நான் சொன்ன வசனத்தை ஏன் தியானிக்க முடியல? அது உன்னை சுத்திகரித்து என்னுடைய வருகையில் பிழையேற்றதும் குறையேற்றதும் மகிமையுள்ளதாய் திருச்சபையாய் எனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த வேலை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற திருச்சபையாய் திருமறை தியானமும் இரண்டாம் வருகை இந்த காரியத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளே அப்பா கிரியை செய்து இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும்
ஒரு சாட்சியை ஏற்படுத்துங்க. இரவு பகலும் வசனத்தையே கேட்டுக்கொண்டு வாழுகிற பிள்ளைகளாய், தியானிக்கிற பிள்ளைகளாய், கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றி தாங்கப்பா. வசன தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலி காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்து காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்து. தேங்க்யூ லார்ட். காரிருளில் நடக்கிற சூழ்நிலையில் அன்பு மகனே மகளே, இந்த வசனம் தான் உனக்கு தீபம், இதுதான் உனக்கு லைட் ஹவுஸ், இதுதான் உனக்கு நேவிகேட்டர், இதுதான் உனக்கு ஒரு பாதை காக்கும், பாதை காட்டும். பாதை இல்லாத இடங்களை உனக்கு பாதை காட்டும். எதுவும் சும்மா அப்பா அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க எடுத்து வாசிக்காத. இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. உன் வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு வல்லமை இந்த வசனத்தில் உண்டு. இவைக்குரிய ஆசீர்வாதங்களாலே, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலே உன்னை ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யாமல் அது திரும்பி வெறுமையாய் வராது. இதை கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கு வாழ்க்கையிலையும் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், என் வார்த்தை சொன்னதை நிறைவேற்ற போகிறது. அதனால தான் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டு. சொன்னவர் உண்மையுள்ளவர், வாக்கு வல்லவர், பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ, செய்யறதுக்கு தான் சொல்றார். அது சொல்லிட்டு செய்யணும் சொல்லி எதை சொன்னாரோ அதை செய்ய போறாரு. அப்ப அந்த வசனம் உன் இருதயத்தில் பதியேற்றும். நல்லவரே, இந்த வேலையில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வேதத்தை அனுதினமும் தியானிக்க, அதை உட்கொள்ள, அதனால் பிழைக்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீங்களே. மாம்சமாகிய வார்த்தையை அனுதினமும் புசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென் அப்பா. அப்படி அப்பத்தினால, உங்களுடைய தண்ணியில் அப்பா ஆண்டவரே வசனத்தினால சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்யுங்க அப்பா. பசியும் நீதானே, என் உணவும் நீதானே என்று சொல்லி, எல்லாம் நீதானே என்று சொல்லி உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேத பகுதியை பாட வகுப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வேத தியானம் என்கிற மறுரூபம் உண்டாகி நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகளை மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.